வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய திருவரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதர் ஆலயத்தில் தான் இருக்கோம். நீங்கள் பார்க்குறது ராஜகோபுரம். இந்த கோவிலோட சிறப்புகள் பற்றியும் இந்த வரலாற்று நிகழ்வுகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோபுரம் ராஜகோபுரம் எப்போ கட்டப்பட்டுச்சுன்னா 1987 தான் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கும் 400 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கட்டுமான பணிகளை தொடங்கிட்டாங்க. சில காரணங்களால் இது நடுவுலேயே தடைப்பட்டு நின்றுச்சு. உள்ளே நுழைஞ்சோடனே நடுவில் இருக்கிறது தான் மூலவர் சந்நிதி. இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ராமானுஜர் சந்நிதி இருக்குது. ராமானுஜரோட சிறப்புகள் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அவருக்கும் இந்த கோவிலுக்கும் நிறையவே நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. அரங்கநாதர் அதாவது மூலவர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு வசந்த மண்டபம் இருக்குது. அது வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே போய்கிட்டே இந்த மீதி இருக்கிற சிறப்புகள் பற்றி நம்ம பேசலாம். இந்த கோவில் முதல்ல சோழர்களால் கட்டப்பட்டுச்சு. அப்போது அது இவ்வளோ பெருசாக இல்லை, ஒரு சின்னதாக ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி அந்த மூலவர் சிலை மட்டும்தான் அங்கே கட்டப்பட்டுச்சு. ஆனால் சில காரணங்களால் அடுத்தடுத்து நடந்த போர்களால் இது சிதைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவரோட வாரிசுகள் சோழர்கள் மறுபடியும் அதை புதுப்பித்து கட்டினாங்க. அதுவும் சிதைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு போர் வரப்பவும் சில மாற்றங்கள் நடந்துச்சு. அரசு ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி வரப்போ நிறைய சன்னதிகள் அப்புறம் கட்டப்பட்டு லாஸ்ட்டில் தான் நமக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அந்த ராஜகோபுரம் கூட அப்படி தான். அது முதலையே கட்டப்படலை. அது கட்டி முடித்ததே நம்ம ரீசெண்டாக 1987 தான் அதை கட்டி முடித்தாங்க. மற்ற கோபுரங்கள் அதாவது மொத்தம் இங்கே 21 கோபுரங்கள் இருக்குது. அந்த கோபுரங்கள் எல்லாமே 11ஆவது நூற்றாண்டுலேருந்து 17ஆவது நூற்றாண்டு வரைக்கும் ஒன்றா கட்டப்பட்டு வந்துச்சு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோபுரத்துக்கும் ஒவ்வொரு கதைகளும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்னணியே இருக்குது. சும்மா அவங்க கட்டலை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எப்போவுமே இந்த கோவில் வர்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மூலவரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ரெங்கநாயகி தாயாரை தான் முக்கியமாக சேமிக்கணும்னு சொல்லுவாங்க. தாயார் தர்றவங்கன்ற மாதிரி ஒரு கதை கூட இருக்குது. நம்ம இருக்கிறது தாயார் சன்னதி. இங்கே நிறைய ஓவியங்கள்லாம் நம்ம தாயார் சன்னதி போக முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. ஆனால் நிறைய பழுதாகி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வர்றப்போ தொடுத்து வர்றவங்க சரியாக பராமரிக்காமல் விட்டனால அப்படி ஆகிருக்கலாம். இந்த இடத்துல இருந்து தாயார் சன்னதி முடிஞ்சு நீங்கள் வெளியே வரப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் தாயார் சன்னதியோட கோபுரம் இதுலேருந்து நல்லா தெரியும். இந்த வீடியோவில் அந்த ரொம்ப வெளிச்சம் வரனால அது சரியாக தெரியாமல் இருக்குது. அப்புறம் இன்னொன்று கம்பராமாயணத்தை எழுதிய கம்பருக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ரெங்கநாயகி தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மண்டபம், இது கம்ப மண்டபம். அங்கே தான் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செஞ்சார் முதல்ல. அது ரொம்ப சிறப்புமிக்க அது செய்தியது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்ருக்கிறது பரமபத வாசல், அதாவது ஏகாதசி அப்போ சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் இதை எப்படியாவது சொர்க்கவாசலுக்குள்ளே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அந்த அன்னைக்கு இங்கே வருவாங்க. நம்ம அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதான் பரமபத வாசல். பரமபத வாசல் திறக்கிற அன்னைக்கு அதுக்குள்ளே நம்ம போயிட்டா நமக்கு முக்தி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. இது சந்திர புஷ்கரணி, அதாவது இது ஒரு குளம் மாதிரி, கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு குளம் மாதிரி. இந்த மாதிரி இங்கே நிறைய குளங்கள் உள்ளே இருக்குது. சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, அப்புறம் இன்னும் நிறைய உள்ளே இருக்குது.
அப்புறம் இன்னொரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் இந்த கோவிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1000 மண்டபம். நீங்கள் நிறைய இடத்துல அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 1000 தூண்கள் வந்து அங்கே இருக்கும். உங்களுக்கு அடுத்த கிளிப்பில் வந்து 1000 மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு இடம்தான். இதுதான் வந்து 1000 மண்டபம். வெள்ளை கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு வந்து 1000 மண்டபம் இருக்குது. இது வந்து வெள்ளை கோபுரம். இந்த வெள்ளை கோபுரத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அதனால தான் அந்த கோபுரத்துக்கு மட்டும் வெள்ளை கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த 1000 மண்டபத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரோட கட்டியிருக்கிற ஒரு மண்டபம். வெள்ளை கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கிறது சேஷராய மண்டபம். இங்கே இருக்கிற சிற்பக்கலைகள் ஒன்று அவ்வளவு அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த போருக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய இது முன்னாடி எடுத்தோன்னே இருக்குது. நீங்கள் இதில் நல்லா பார்க்கலாம். ஒவ்வொன்றும் அவ்வளவு தத்ரூபமாக வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் நேராக அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சந்நிதி வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சேஷராய மண்டபத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது வந்து விஷ்ணுவோட 10 அவதாரமும் ஒரு சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. அது அடுத்த கிளிப்பில் வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கோபுரத்தோட ஒரு அழகான வியூ வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் மறக்காமல் இங்கே வர்றப்போ இதை பாருங்கள். அது பக்கத்தில் நந்தவனம் மாதிரி நிறைய செடிகள் இருக்கும். மேலே வந்து வெள்ளை கோபுரத்தை நீங்கள் அழகாக வந்து பார்க்கலாம். இப்போ அங்கே கட்டுமான பணிகள் நிறைய நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது வேறு எதுக்கும் இல்லை, இந்த மார்கழி மாதம் வரப்போது அதுக்காக இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு தான் வந்துட்டு அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து வரப்போகிறது தான் வந்துட்டு 10 அவதாரங்களோட அந்த சிற்பங்கள். ஒன்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து செதுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் அதை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. நார்மலாக கோவிலுக்கு போகிறப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒத்து கவனித்து பார்த்துருக்க மாட்டோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இங்கெங்கே இதை தான் பார்க்கலான்றது உங்களுக்கு புரியும். மாக்கோளம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கே போட்டிருக்காங்க. நிறைய இந்த கோவிலில் வந்து மெயினாக மாக்கோளம் தான் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ அதை பார்க்குறது அரிதாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒவ்வொரு சன்னதியை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து சீக்கிரமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.